சென்னையில் தெருநாய் கடிச்ச நபர் ஒருத்தர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு. நாய் கடிச்சப்போ அதை அசால்ட்டாக விட்டுட்டு சிகிச்சை மேற்கொள்ளாமல் இருந்த அந்த நபர் 45 நாட்கள் கழித்து உயிரிழந்திருக்காரு. கோட்டூர்புரம் குடிசை மாற்று வாரியம் பகுதியைச் சேர்ந்த முருகன் அப்படிங்கிறவர் நேற்று இரவு வாயில நுரை தள்ளிய நிலையில் அவர் சிகிச்சை மேற்கொள்ளாததால பரிதாபமாக உயிரிழந்திருக்காரு. இவர் டைல்ஸ் ஒட்டும் வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. இவருடைய பெயர் முருகன். 45 நாளுக்கு முன்னாடி அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் தெருநாய் ஒன்று அவரை கடிச்சிருக்கு. இதுக்கு அசால்ட்டாக சிகிச்சை மேற்கொள்ளாமல் விட்டுட்டு அதோட கூடுதலாக தினமும் மதுவும் அருந்திட்டு வந்ததாக சொல்லப்படுது. இந்த நிலையில் அவர் திடீர்னு 45 நாட்கள் கழித்து உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், என்ன நடந்துச்சு? ரேபிஸ் தாக்குதலா? இது தொடர்பான விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. சென்னை கோட்டூர்புரம் சித்ரா நகர் பகுதியை சேர்ந்தவர் முருகன். 45 வயது ஆகியிருக்கு. இவர் டைல்ஸ் ஒட்டும் வேலையை செய்து வந்திருக்கிறார். இவர் மது பழக்கத்திற்கு அடிமையானதாக கூறப்படுகின்ற நிலையில கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக கோட்டூர்புரம் சூர்யா நகர் பகுதியில அவர் மது வாங்குவதற்காக சென்றதாக தெரிகிறது. அப்போது திடீரென நாய் ஒன்று அவரது இடது காலில் கடித்து விட்டு சென்றிருக்கிறது. இதுல காயமடைந்த முருகன் சிகிச்சை பெறாமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. நேற்று திடீரென அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த நிலையில சைதாப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சென்று அவர் சிகிச்சை பெற்று ஊசி போட்டு அவர் வீட்டிற்கு வந்திருக்கிறார். இந்த நிலையில தான் இன்று காலையில திடீரென அவருக்கு வலிப்பு ஏற்பட்டு மயக்கம் அடைந்த முருகனை குடும்பத்தினர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவர் போகும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரேத பரிசோதனைக்காக தற்போது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில உடலானது வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து கோட்டூர்புரம் போலீசாரும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவரது உடல்ல ஏற்பட்ட மாற்றம், அதாவது நாய் போன்று அவர் உடல்ல மாற்றம் ஏற்பட்டதாக அவரது குடும்பத்தினர் தரப்பிலையும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ரேபிஸ் நோய் தாக்கி அவர் உயிரிழந்தாரா அல்லது வேறு ஏதேனும் அவருக்கு உடல்நிலை பிரச்சனை இருக்கா என்ற கோணங்கள்ல பிரேத பரிசோதனை நிறைவடைந்த பின்னரே முழுதாக தெரிய வரும் என கோட்டூர்புரம் போலீசார் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.